கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். நம்முடைய கர்த்தர் வல்லமையும் மகத்துவம் உடைய ராஜாதி ராஜா. அவருடைய நாமம் எஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது. சங்கீதம் 66:7 அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. நம் கர்த்தருடைய வல்லமை மனித அறிவுக்கு எட்டாதது என்று எழுதப்பட்டுள்ளது. சங்கீதம் 24:8 யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே என்று வாசிக்கிற வார்த்தைப்படியாக நம்முடைய கர்த்தர் பராக்கிரமம் உள்ளவர். நம்முடைய கர்த்தரின் மகா வல்லமைக்கு முன்பாக எந்த அதிகாரமும் ஆளுகையும் ராஜாக்களும் மனிதர்களும் நிற்க முடியாது. மனிதர்களால் செய்யக்கூடாத சாத்தியமான காரியங்களை செய்பவர் நம் கர்த்தர். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களில் ஆபிரகாம் தன் முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தை கூட இல்லாமல் சோர்ந்து போய் நின்றபோது கர்த்தர் சொன்ன வார்த்தையே, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்பது. கேடகத்தை பிடித்திருக்கும் போது எதிராக வரும் எந்த ஆயுதமும் நம்மை தாக்காது என்ற தைரியத்தை எப்படியாக நமக்கு கொடுக்குமோ அப்படியாக கர்த்தருடைய நாமம் மகா பெரிய பலனை நமக்கு கொடுக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அநேக நேரங்களில் நடைமுறையில் நிறைவேற சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது அற்புதங்களை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகமம் 15:3 பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். கர்த்தர் ஆபிரகாமின் வெறுமை சூழ்நிலையில் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக ஆதியாகமம் 15:5 அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். உலகத்தில் சுமார் 1000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறதாக கணக்கிட்டுள்ளார்கள். நடைமுறையில் சாத்தியமே இல்லாத வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். 6வது வசனத்தில் அவர் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வெறுமை பிள்ளைகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக, வேலை, வருமானம், ஊழியமாக, ஆவியின் வரங்களாக இருக்கலாம். நம் கர்த்தர் யாக்கோபு 1:5 படியாக யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்க வல்லமையுள்ள தேவனை நாம் விசுவாசித்து காத்திருக்கும் போது நம் வெறுமையை கர்த்தர் எண்ணி முடியாததாக நிரப்புவார், சாட்சியாக நிறுத்துவார். அடுத்ததாக, கர்த்தர் நம்மை பயமுறுத்தும் சூழ்நிலைகளை காட்டிலும் சர்வ வல்லமையுள்ளவர். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1-11 வரை உள்ள வசனங்களில் கோலியாத்தின் உயரமும் அவன் கரத்தில் உள்ள ஆயுதங்களின் எடையும் நினைத்தே பார்க்க முடியாத அளவு மிகவும் பெரிது. சத்ரு இப்படியாகவே இந்த கடைசி காலத்தில் சூழ்நிலைகளை, மனிதர்களை, வியாதிகளை நமக்கு மிகைப்படுத்தி காண்பித்து நம்மை பயமுறுத்துவான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கோலியாத்தை காட்டிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபித்தார். தாவீதை கொண்டு ஒரு சிறிய கல்லினால் கோலியாத்தை வீழ்த்தினார். நம் வாழ்க்கையில் நம்மை எதிர்த்து பயமுறுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கோலியாத்துக்களை காட்டிலும் நம் கர்த்தர் சர்வ வல்லமையுடைய தேவன். அடுத்ததாக, நம் தகுதியை காட்டிலும் நம் கையிருப்புகளை காட்டிலும் சர்வ வல்லமை உடையவர். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில், யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும்
பென்யமீனிலே கேடகம் பிடிக்கவில்லை. நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். ஆசா ராஜா தன் இராணுவ பலத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிக இராணுவமுள்ள எதிரிக்கு முன்பாக சர்வ வலிமையுள்ள கர்த்தரை நம்பி சார்ந்திருந்தான். எனவே கர்த்தர் சத்ருவை ஆசா ராஜாவுக்கு முன்பாக துரத்தினார். அடுத்ததாக மத்தேயு 14:30 பேதுரு மூழ்கி போகும் சூழ்நிலையில் காற்றையும் மூழ்கடிக்கும் தண்ணீரையும் காட்டிலும் சர்வ வல்லமை உள்ள கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பேதுரு காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். கர்த்தர் அவனை மூழ்க விடவில்லை. இப்படியாக இந்த மாதத்தில் நம்மை மூழ்க வைக்கிறதான சூழ்நிலைகளை காட்டிலும் நம் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். காற்றும் புயலும் அவருக்கு முன் அடங்கி போகும். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் நம்மை காட்டிலும், நம்மை பயமுறுத்துகிற சூழ்நிலைகளை காட்டிலும், நம் தகுதியை காட்டிலும், நம் வியாதி, பண நெருக்கடி, கடன் பிரச்சனைகளை காட்டிலும், நம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் உள்ள சவால்களை காட்டிலும் நம் கர்த்தர் சர்வ வல்லமை உடையவர் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்யும்போது நாம் சூழ்நிலைகளை கர்த்தர் தலைகீழாக மாற்றுவார். மத்தேயு 9:20 இயேசு கண்கள் தெரியாத மனிதர்கள் இடத்தில் கேட்ட, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று இந்த நாளில் நம்மை பார்த்தும் கேட்கிறார். நாம் சூழ்நிலைகளை காட்டிலும் கர்த்தர் எல்ஷடா என்பதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து இந்த மாதத்தில் சேர்த்து சுதந்திரிக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வலிமையுள்ள எங்கள் பரிசுத்த தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் வெளிப்பட பண்ணி எங்களை பாவம், சாவம், வியாதிகளிலிருந்து விடுவித்தபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்கொள்கிற எங்களை எதிர்த்து வருகிற எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் நீ சர்வ வலிமையுள்ள தேவன் என்பதை இந்த மாதத்தில் எங்களுக்கு நிரூபிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை தவிர வேறொன்றும் நடைபெறாதபடி உம்முடைய சர்வ வல்லமையால் பாதுகாத்து கொள்ளும். இந்த மாதத்தில் நாங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை சுதந்திரிக்க உதவி செய்ய போகிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.